இன்னைக்கு காலையில் இரண்டாவது இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ண வந்திருந்தப்ப பும்ரா, ஆகாஷ்தீப், சிராஜ் எல்லாருடைய அபாரமான பந்து வீச்சால 89 ரன்னுக்கே ஆஸ்திரேலியா 7 விக்கெட் இழந்திருந்தப்ப டிக்ளரேஷன் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ 275 ரன்கள் வெற்றியின் டார்கெட்டாக நம்ம இந்தியா ரன் சேசிங்கில் ஈடுபட்டிருந்த கொஞ்ச நேரத்திலேயே மீண்டும் மழை வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணதால இந்த மூன்றாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் மழையால் ரத்தாகி கடைசியாக ட்ரா அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ ட்ரா அறிவித்த கொஞ்ச நேரத்திலேயே விராட் கோலி அவர் கூட சேர்ந்து உட்காந்துக்கிட்டு நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு மாதிரியான நிகழ்ச்சியான உரையாடலில் அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ அதை தொடர்ந்து தற்போது அஸ்வின் டெஸ்ட் ஆட்டங்களில் இருந்தும் அவர் கம்ப்ளீட்டாக ரிட்டையர் ஆக போகிறாரு, ஓய்வை அறிவிச்சிருக்காரு விராட் கோலி கிட்ட அப்படின்னு திடுக்கிடும் தகவல்கள் பார்த்தீங்கன்னா தற்போது பிரிஸ்பன் இந்த கப்பா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இருந்து இன்னைக்கு காலையில் இந்த அதிர்ச்சிகரமான நியூஸ் இப்போ வெளிவந்த வண்ணம் இருக்குது. அதாவது இந்த தொடரில் அஸ்வின் 3 ஆட்டங்கள் இப்போ வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஆனால் ஒரே ஒரு ஆட்டத்தில் மட்டும்தான் அஸ்வின் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அந்த பிச்சும் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான ஒரு பிச்சில் தான் அஸ்வின் பந்து வீசினார். அவரால் சரியான பந்து வீச்சை வெளிப்படுத்த முடியல. அதே போல் பேட்டிங்லையும் அஸ்வின் பெருசாக அவரால் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியல. மேலும் இந்த தொடர் முழுக்க கம்ப்ளீட்டாக வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான பிச் மட்டும்தான் அமைக்கப்படும் அப்படின்னு தகவல்களும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெளியாகிடுச்சு. அதனால் மீதி இருக்கிற ஆட்டத்தில் கூட அஸ்வின் அவர் விளையாட மாட்டாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அதே போல் இந்த தொடர் துவங்கிறதுக்கு முன்னாடியே அஸ்வின் அவருக்கு இந்த தொடர் கண்டிப்பாக கடைசி தொடராக இருக்கும் அப்படிங்கிற தகவல்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருந்துச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் இன்னைக்கு ஆட்டம் ட்ரா அறிவிச்சதுமே நம்ம அஸ்வின் பார்த்தீங்கன்னா சோகமாக உட்காந்துக்கிட்டு விராட் கோலி அவர்கிட்ட நீண்ட நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ அஸ்வின் ஒரு மாதிரி நிகழ்ச்சியின் முகத்துடன் காணப்பட்டார். திடீர்னு விராட் கோலி அவரும் பார்த்தீங்கன்னா அஸ்வின் அவரை கட்டி பிடிச்சி தட்டி கொடுத்து ஒரு மாதிரி அஸ்வின் அவர் பாராட்டுற மாதிரியான செயலை ஈடுபட்டிருந்தார். ஸோ இதை பார்க்குறப்ப தெளிவாக இப்போ தெரிஞ்சு போயிடுச்சு. அஸ்வின் இந்த பார்டர் கவஸ்கர் தொடர் முடிகிறப்ப அஸ்வின் அவருடைய ஓய்வை அறிவிக்க போறாரு அப்படிங்கிற வருத்தம் கலந்த இந்த தகவல் பார்த்தீங்கன்னா இந்த புகைப்படம் வீடியோ வெளியானதுல இருந்து அஸ்வின் கம்ப்ளீட்டா இந்த தொடரில் இருந்து அவர் ஓய்வு எடுத்துக்க போறாரு அப்படிங்கிற தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. ஸோ நம்ம அஸ்வின் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 106 டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்கள் விளையாண்டுருக்காரு. அதில் 537 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. இது பத்தாதுன்னு பேட்டிங்லையும் செஞ்சுரி, ஹாஃப் செஞ்சுரி இப்படி நிறைய நேரத்தில் நம்ம இந்திய அணிக்கு தேவைப்படுற யூஸ்ஃபுல் இன்னிங்ஸ் அஸ்வின் விளையாண்டுருக்காரு. ஸோ அதனால் அஸ்வின் அவர் ரிட்டையர் ஆகிட்டாலும் அவருடைய நினைவுகள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நம்ம இந்திய அணியில் இருந்து அழிக்கப்படாத ஒன்றாக இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அஸ்வின் நிச்சயமாக இந்த தொடர் முடிகிறப்ப அவர் ரிட்டையர் அறிவிக்க இருக்காரு. ஸோ இந்த தருணத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள்.